ஸோ ஆல்ரெடி நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த கோடிங் கூட உங்களால் கண்டினியூ பண்ணுறக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வீடியோ பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இது கூடவே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். இப்போ அதோட டைப்ஸ், தென் இன்ஹெரிட்டன்ஸில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னா அதுக்கான கோடிங், இதெல்லாம் தான் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கிளாஸ் மாம்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் அதோட ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் ட்ரெஸ்னு கொடுத்து அதில் பிரிண்ட் பண்ண சொல்லக்கூடிய வேர்ட் வந்து நான் மாம்ஸ் ட்ரெஸ்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிளாஸ் டாட்டர்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் நேம் சுடின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுறக்கு ஐ நீட் மை மாம்ஸ் ட்ரெஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாமே நம்மளால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மாமோட ட்ரெஸ்ஸை ஒரு பொண்ணாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததும் அவங்களால அந்த சுடியை வந்து வேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் பேஸாக வச்சு இந்த கோடிங் நான் எழுதியிருந்தேன். ஸோ இப்போ மாம் இருந்தால் மட்டும் போதாது இல்லை, ஸோ டேடும் வேணுங்கிறக்காக நான் டேட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ டேட் கிளாஸ் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேட் கிளாஸுக்கு நான் ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுக்குறேன்னா ஃபுட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ டேட் கிளாஸ்க்கான நேம் வந்து நான் ஃபுட்டுன்னு கொடுத்துட்டு செல்ஃப் கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா டேட்ஸ் ஃபுட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் இது கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த கோடிங் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ டேட்ஸ் ஃபுட் யா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதுலேயே நான் ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ கிளாஸ் மாம்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, இப்போ இந்த கிளாஸ் மாமுக்கு வந்து நான் ஒரு இந்த கிளாஸ் மாம்குள்ளே ட்ரெஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணி மாம்ஸ் ட்ரெஸ்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிளாஸ் டாட்டர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நேம் சுடின்னு கொடுத்து ஐ நீட் மை மாம்ஸ் ட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த டாட்டருக்கு சுடிதார் இருக்குது. ஸோ யாரோட சுடிதார் வேணும்னா அம்மாவோட சுடிதார் தான் வேணும். ஸோ மாம்ஸ் சுடிதார் தான் வேணும். ஸோ வைஷு அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்னோட டாட்டர் அப்படிங்கிற கிளாஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆனால் டாட்டர் கிட்ட வந்து சுடிதார் இருக்குது, மாம் கிட்ட தான் ஒரு ட்ரெஸ் இருக்குது. ட்ரெஸ் மீன்ஸ் ஒரு சாரின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ட்ரெஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு சாரி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது மாமோட சாரி வந்து டாட்டருக்கு வேணும். இப்போது நான் இங்கே மாம்னு போட்டிருக்கேன்ல, இதை எடுத்துட்டு இப்போ நான் இந்த கோடிங்கை ரன் பண்ணேன்னா எனக்கு எரர் வரும். ஸோ சொன்ன மாதிரியே டாட்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரெஸ்ஸுங்கிற ஆட்ரிபியூட்டே இல்லைன்னு வருது. ஏன்னா டாட்டருக்குள்ளே ட்ரெஸ்ஸுங்கிற ஆட்ரிபியூட் நம்ம எங்கேயாவது எழுதியிருக்கோமா, மாம்ஸ் ட்ரெஸ்ஸுன்னு இருக்குது. இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்கும், ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுக்குறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ இங்கே வந்து நான் சாரின்னு எதுவுமே கொடுக்கல, ஸோ ட்ரெஸ்ஸுங்கிறத வந்து இங்கே நம்ம மாற்றணும். சாரி டாட்டர். இப்போ வந்து நான் இங்கே வைஷு டாட் ட்ரெஸ்ஸுங்கிறத சாரின்னு மாற்றிக்கிறேன். ஸோ அங்கே நம்ம ட்ரெஸ்ஸுங்கிறத மாற்றினாலும் இங்கே சாரின்னு மாற்றணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து டாட்டருங்கிறதுக்கு சாரிங்கிற ஆட்ரிபியூட்டே இல்லைன்னு வருது. பிகாஸ் ஏன்னா டாட்டருக்குள்ளே சாரிங்கிறத நான் எங்கேயுமே ஸ்டோர் பண்ணல. ஸோ இப்போ நான் அதை ஸ்டோர் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த மாம்ஸ் கிளாஸை அப்படியே கொண்டு வந்து இந்த டாட்டருக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ மாம். இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்டில் என்ன டிஸ்பிளே ஆகும்னா வைஷு டாட் சாரி. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு மாம்ஸ் ட்ரெஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. பிகாஸ் ஏன்னா நான் வைஷு அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே டாட்டர் அப்படிங்கிற கிளாஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கோடிங்கை ரன் பண்ணும்போது இந்த வைஷுங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க சாரிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணுமா. ஸோ வைஷுக்குள்ளே என்ன இருக்குது, டாட்டர் இருக்குது, டாட்டர் கிளாஸ். இப்போ இந்த டாட்டர் கிளாஸ்க்குள்ளே சாரிங்கிறது ஏதாவது இருக்கா, இல்லை. அப்போ இந்த டாட்டர் கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸ் என்ன இருக்குது, மாம்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த மாம்ஸ் கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குது, சாரி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ அந்த சாரிங்கிற ஃபங்க்ஷனுக்கு என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், மாம்ஸ் ட்ரெஸ்ஸுங்கிறது பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு அவுட்புட்டில் வந்து மாம்ஸ் ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை தான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுவே இதை வந்து நம்ம இன்னொரு விதமாக பண்ணலாம். இப்போ டாட்டரால் மாமோட ட்ரெஸ்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி அப்பாவோட ஃபுட்டையுமே ஆக்சஸ் பண்ண முடியும்ல. இப்போ பொண்ணுக்கு வந்து மாமோட ட்ரெஸ் மட்டும் வேணாம், அப்பாவோட ஃபுட்டுமே வேணும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி டாட்டருக்கு அப்பாவோடது வேணும் அப்படிங்கும்போது மாம் கமா டேடுன்னு கொடுத்தோன்னா டாட்டரால் அம்மாவோட சாரியையும் ஆக்சஸ் பண்ண முடியும், டேடோட ஃபுட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அவுட்புட்டில் வைஷு டாட் ஃபுட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ டேட்ஸ் ஃபுட் அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா
மாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. தென் அதே மாதிரி டேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து டாட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போது டாட்டரால் கண்டிப்பாக அப்பாவோட எல்லா விஷயத்தையுமே யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அம்மாவோட எல்லா விஷயத்தையுமே ஒரு பொண்ணால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ டாட்டருக்கு என்ன வேணும் அப்படின்னா அம்மாவோட ட்ரெஸ் வேணும். அம்மா கிட்ட என்ன இருக்குது? ட்ரெஸ் இருக்குது. ஸோ அம்மா கிட்ட இருக்கிற ட்ரெஸ் வந்து பொண்ணுக்கு வேணும். ஸோ அதை வந்து பொண்ணு ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுனால இதோ இங்கே அம்மாவோட ட்ரெஸ் வந்து பொண்ணுக்கு வேணும். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பொண்ணு நினைக்கிறேன். ஸோ அம்மாவோட ட்ரெஸ் வந்து பொண்ணுக்கு வேணும், அவள் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. அதுக்காக அவள் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறா. இந்த டாட்டருக்குள்ளே மாம் அப்படிங்கிறத போடும்போது மாமோட சாரீ வந்து டாட்டருக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி அப்பாவோட ஃபுட்டையும் அவள் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. அப்போ அப்பாவோட ஃபுட்டு அப்படிங்கிற டேட்ஸ் ஃபுட் அப்படிங்கிறதும் இந்த டாட்டரோட கிளாஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம அவுட்புட் ரன் பண்ணும்போது நமக்கு மாம்ஸ் ட்ரெஸ் டேட்ஸ் ஃபுட் அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ ட்ரெஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது வந்து யாரோடது? மாமோடது. இது வந்து மாமோட ட்ரெஸ். அப்போ அதே மாதிரி ஃபுட் அப்படின்னு இருக்குன்னா இந்த ஃபுட்டு யாரோடது? டேடோட ஃபுட்டு. இப்போது இது ரெண்டுமே யார் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா? டாட்டர் தான் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. இப்போ டாட்டர் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது இவளோட கிளாஸ்க்குள்ள மாம் கிளாஸையும் டேட் கிளாஸையும் அவள் சேர்த்து போட்டுக்கிறா. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் 2 கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸையும் ஆக்சஸ் பண்ணுச்சுன்னா இதை தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் வந்து மற்ற 2 கிளாஸ்க்குள்ள இருக்க ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியறது தான் மற்ற 2ன்னு கிடையாது, எவ்வளோ கிளாஸஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நான் இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு புதுசாக ஒரு கோடிங் எழுத போகிறேன். ஸோ இப்போ கிளாஸ் அங்கிள்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் அங்கிள். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே நான் வந்து ஃபங்க்ஷன் நேம் வைக்க போகிறேன். ஸோ என்னோடய ஃபங்க்ஷன் நேம் என்னென்னா டிவி. அங்கிள் வீட்டில் டிவி இருக்குது. இப்போ அப்பாவோடது அம்மாவோடது நம்மளால் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமோ அதே மாதிரி நம்ம ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனால் அங்கே இருக்கிறதையுமே நம்ம வந்து ஆப்வியஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவுமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கிள் வீட்டில் தான் டிவி இருக்குது, உங்கள் வீட்டில் டிவி இல்லை. ஸோ அங்கிள் வீட்டுக்கு போய் நீங்கள் டிவி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. ஸோ கிளாஸ் அங்கிள் அவங்க வீட்டில் இருக்குது டிவி, அந்த டிவியை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் தனியாக போக மாட்டீங்கல்ல, உங்கள் அம்மாவை கூட கூப்பிட்டு தானே போவீங்க. ஸோ கிளாஸ் மாம்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ கிளாஸ் மாம் வந்து என்ன கொண்டு வராங்கன்னா டிவி பார்க்கும்போது சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக புக் கொண்டு வராங்க. ஸோ மாம் வந்து என்ன கொண்டு வராங்க? புக் கொண்டு வராங்க அங்கிள் வீட்டுக்கு போகும்போது. இப்போ பிரிண்டில் வந்துட்டு மாம்ஸ் புக் அப்படின்னு நான் சும்மா பிரிண்ட் பண்ணுறேன். மாம் புக். ஓகே. இப்போது உங்கள் கூட அங்கிள் வீட்டுக்கு போகும்போது உங்களோட சிஸ்டரோ பிரதரோ வந்தாலும் நல்லா இருக்கும்ல. நீங்கள் தனியாக போனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட சிஸ்டரும் உங்கள் கூட வராங்க. ஸோ இப்போ சிஸ்டர் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா அங்கே இருக்க உங்களோட கசினுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறக்கு ஒரு லிப்ஸ்டிக் கொண்டு வராங்க. ஸோ சாரி, டெஃப்ல வந்து நான் என்ன போடுறேன்னா லிப்ஸ்டிக் அப்படின்னு போடுறேன். இப்போது இதில் வந்து நம்ம செல்ஃப் கீவேர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா ஹர் லிப்ஸ்டிக் அப்படின்னு போடுறேன். ஹர் லிப்ஸ்டிக். ஓகே. இப்போ கோடிங் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அங்கிள் வீட்டில் இருக்க உங்கள் அங்கிள் வீட்டுக்கு டிவி பார்க்க போகிறீங்க. ஸோ அங்கிள் வீட்டில் இருக்க டிவி யார் கூட போகிறீங்கன்னா உங்கள் அம்மா கூட போகிறீங்க. அம்மா புக் கொண்டு வராங்க. ஸோ கூட உங்கள் சிஸ்டரும் வராங்க. அவங்க லிப்ஸ்டிக் வந்து அங்கே கசினுக்கு கிஃப்ட் பண்ணுறக்காக கொண்டு வராங்க. இப்போ என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஹர்ஷா அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஹர்ஷா யாருன்னா இப்போ சிஸ்டர்னு வச்சுக்கலாம். இப்போது ஹர்ஷாங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் வந்து சிஸ்டர் அப்படிங்கிற கிளாஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போது இந்த சிஸ்டர் அப்படிங்கிற கிளாஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ சிஸ்டர்கிட்ட என்ன இருக்குது? லிப்ஸ்டிக் தான் இருக்குது. ஸோ நான் ஹர்ஷா டாட் லிப்ஸ்டிக் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொன்னேன்னா கண்டிப்பாக எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஹர்ஷா லிப்ஸ்டிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கொடுத்துருக்க ஹர் லிப்ஸ்டிக் அப்படிங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். புதுசாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஹர் லிப்ஸ்டிக் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவுட்புட்டில் வந்து இப்போ டிஸ்பிளே ஆகிருக்கு. புரியும்னு நினைக்கிறேன். இப்போது அதுவே என்னோடய சிஸ்டர் வந்து அங்கிள் வீட்டுக்கு போனதும் அம்மாவோட புக்கை கேட்குறா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
ஹர்ஷா டாட் புக் அப்படின்னு கொடுக்குறேன். அம்மாவோட புக்கு வேணும் அவளுக்கு, லிப்ஸ்டிக் மட்டும் வேணாம், அம்மாவோட புக்கும் வேணும். ஸோ அப்படி நான் கொடுத்து ரன் பண்ணும்போது எனக்கு எரர் வருது. ஏன்னா சிஸ்டர் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே புக் அப்படிங்கிற வேர்டே கிடையாது, மாம்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டர் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணணும், மாம் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணணும். மாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணாதான் எனக்கு வந்து அம்மாவோட புக் வந்து கிடைக்கும், ஹர்ஷாக்கு அம்மாவோட புக் கிடைக்கும். ஸோ மாம்ங்கிறத நான் ஸ்டோர் பண்ணதும் மாம் புக் அப்படிங்கிறது எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. தோ மாம் புக் அப்படி மாம்ஸ் புக்கு நான் இங்கே கொடுத்துருக்கிறத வந்து எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போது புக்கு மட்டும் வேணாம், அதே டைம் வந்து அங்கிளோட டிவியும் பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். ஸோ இப்போ நான் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹர்ஷா டாட் டிவி அப்படின்னு மட்டும் நான் கொடுத்தேன்னா போதுமா, அவுட்புட் வராது. சாரி, டிவின்னு கொடுத்தப்ப எனக்கு என்ன வரும், கண்டிப்பாக எரர் தான் வரும். ஏன்னா சிஸ்டர் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே டிவி அப்படிங்கிற வேர்டே கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாம்குள்ளேயே கமா போட்டு, சாரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாம்குள்ளே அங்கிள் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேட்டிருக்க ஹர்ஷா டாட் லிப்ஸ்டிக் அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அதே மாதிரி புக்குன்னு கேட்டதுக்காக மாம்ஸ் புக்குங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கு. டிவின்னு கேட்டதுக்காக அங்கிள் டிவின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ இது எப்படி நடத்துதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஓகே இப்போ நான் இப்போ நான் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, இது வந்து அங்கிளோட கிளாஸ். அடுத்தது இன்னொரு கிளாஸ் இருக்குது, இது மாமோட கிளாஸ். அடுத்து இன்னொரு கிளாஸ் இருக்குது, இது வந்து சிஸ்டரோட கிளாஸ். இப்போ என்னென்னா அங்கிள் கிட்ட என்ன இருக்குது, டிவி இருக்குது. மாம் கிட்ட என்ன இருக்குது, புக் இருக்குது. அதே மாதிரி சிஸ்டர்கிட்ட என்ன இருக்குது, லிப்ஸ்டிக் இருக்குது. இப்போ என்னென்னா எனக்கு வந்து நான் வந்து சிஸ்டருக்கு வந்து மாமோட புக் வேணும், ஸோ இது ரெண்டே நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது அதே சிஸ்டருக்கு அங்கிளோட டிவியையும் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணிக்கிறோன்னா சிஸ்டர்கிட்டையே நீங்கள் வந்து கமா போட்டு அங்கிள்னு போடலாம். இப்போ சிஸ்டர் மட்டும் பார்க்கணுன்னு நினைக்காம அம்மாவும் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அங்கிளோட டிவியை. ஸோ அப்போ நீங்கள் மாம் அப்படிங்கிறதுக்குள்ளே அங்கிளை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. கனெக்ட் பண்ணும்போது மாமால் அங்கிள் டிவியை ஆக்சஸ் பண்ண முடியும், அதே டைம் சிஸ்டரால் மாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி சிஸ்டரால், ஏன்னா சிஸ்டருக்குள்ளே மாம்ங்கிற கிளாஸ் நம்ம போட்டிருப்போம். அப்போ மாமால் யார் ஆக்சஸ் பண்ண முடியும், அங்கிள் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ சிஸ்டரால் கண்டிப்பாக அம்மா வழியாக போய் அங்கிளையும் ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சிஸ்டர் வந்து மாமை ஆக்சஸ் பண்ணுறாங்க, அம்மா யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க, அங்கிள் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்போ சிஸ்டரால் அம்மா வழியாக போய் அங்கிளையும் ஆக்சஸ் பண்ண முடியும் தானே. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இன்டர் கனெக்டடாக ஒன்று லிங்காக இருந்ததுன்னா இதை தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு தான் இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கேட்டிருந்த லிப்ஸ்டிக்கும், அடுத்தது நம்ம கேட்டிருந்த புக்குக்கும், அடுத்தது நம்ம சொல்லியிருந்த டிவிக்கும். ஏன்னா இப்போ நான் சிஸ்டருக்குள்ளே அங்கிள் பற்றியே போடல, ஆனால் மாம்குள்ளே போட்டிருக்கேன். ஏன்னா மாம்குள்ளே அங்கிள்னு போட்டிருக்கும் போது சிஸ்டரால் மாம் ஆக்சஸ் பண்ண முடியும் போது மாமால் அங்கிள் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ சிஸ்டரால் மாம் வழியாக போய் அங்கிள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதை தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு பைத்தனில் சொல்லுவாங்க. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு டைப் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையுமே அழிச்சிட்றேன். இப்போ நான் வந்து கிளாஸ் மாம் அப்படின்னு மட்டும் ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ மாம் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பரோட்டா வச்சுருக்காங்க. மாம் வந்து பரோட்டா வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நான் செல்ஃப் கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போது பிரிண்டில் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா ஐ நீட் பரோட்டா ஃபார் டின்னர் அப்படின்னு நான் ஒரு வேர்டு வந்து நான் கொடுக்குறேன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மாம் வந்து கடைக்கு போகிறாங்க, பரோட்டா வாங்குறேன்னு போகிறாங்க. ஸோ சன் 1 என்ன கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு பரோட்டா வேணும்னு கேட்குறான். அதே மாதிரி கிளாஸ் சன் 2 என்ன கேட்குறான்னா அவனும் எனக்கு பரோட்டா வேணும்னு கேட்குறான்.
அதே மாதிரி சன் த்ரீயும் என்ன கேட்குறான்னா அவனும் எனக்கு பரோட்டா தான் வேணும்னு கேட்குறான். ஸோ இப்போ 3 பேருமே இதான் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன க்ரியேட் பண்ணுறேன்னா S1 அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா Sun1 வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போது Sun1 வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ Sun1 என்ன கேட்குறான், அவனுக்கு வந்துட்டு பரோட்டா வேணும்னு கேட்குறான். ஸோ நான் S1 டாட் பரோட்டா அப்படின்னு போட்டேன்னா எனக்கு என்ன வரும், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வரும் அப்படின்னு. சரி, நான் பாஸ் கொடுக்காங்க. இப்போ கிளாஸ்க்குள்ளே நம்ம ஃபங்க்ஷனே போடல, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு இதுக்கும் ஃபங்க்ஷன் நம்ம போடுறதுக்கு பதிலாக பாஸ் கொடுத்துக்கலாம். வேர்டில் வந்துட்டு எரர் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஸ் இப்போ நம்ம ரன் பண்ணலாம் இதையே. ஸோ இப்போ வந்து Sun1 அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா Sun1குள்ளே நம்ம எதுவுமே கொடுத்துருந்தாலும் பரோட்டா அப்படிங்கிற வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போமான்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து பரோட்டா அப்படிங்கிற வேர்டு எங்கே இருக்குது, மாம் கிட்ட தான் இருக்குது. மாம் தான் பரோட்டா வாங்குவாங்க. Sun1 Sun2 Sun3 எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு பரோட்டா வேணும் அப்படின்னா Sun1க்கும் பரோட்டா வேணும்னா அம்மா கிட்ட நம்ம சொல்லணும், Sun2க்கும் வேணுங்கிறது சொல்லணும், அதே டைம் Sun3க்கும் வேணுங்கிறதும் நம்ம சொல்லணும். இப்போ Sun1குள்ளேயும் மாம்ங்கிற கிளாஸ் பண்ணியாச்சு, Sun2குள்ளேயும் பண்ணியாச்சு, Sun3குள்ளேயும் பண்ணியாச்சு. இப்போ இவங்க 3 பேருக்குமே பரோட்டா வேணும் அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியும். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து S1 நான் கிரியேட் பண்ணி S1 அதுக்குள்ளே Sun1 மட்டும்தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், S1 டாட் பரோட்டான்னு கேட்குறேன். இப்போ நான் கேட்டு ரன் பண்ணும்போது எனக்கு ஐ நீட் பரோட்டா ஃபார் டின்னர்னு Sun1 கேட்குறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. அதுவே இப்போ நான் என்ன பண்ணுறேன், S1 டாட் Sun2 அப்படின்னு நான் கேட்குறேன். சாரி இப்போ நான் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா S2 அப்படின்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே Sun2 அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். Sun2க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா S2 டாட் பரோட்டா அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி S3 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி Sun3க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதையும் நான் என்ன பண்ண போகிறேன், S3 டாட் பரோட்டா அப்படின்னு இப்போ நான் போட்டு அவுட்புட்டில் வந்து ரன் பண்ணுறேன். என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஐ நீட் பரோட்டா ஃபார் டின்னர், ஐ நீட் பரோட்டா ஃபார் டின்னர் 3 டைம் ஏன் வந்திருக்குன்னா, நான் வந்து மாம்குள்ளே என்ன கொடுத்துருக்கேன், ஐ நீட் பரோட்டா ஃபார் டின்னர்னு ஒரு டைம் கொடுத்துருக்கேன். ஸோ Sun1 மாம் கிட்ட கேட்கும்போதும் இதுதான் பிரிண்ட் ஆகும், Sun2 மாம் கிட்ட கேட்கும்போது இதுதான் பிரிண்ட் ஆகும், Sun3 மாம் கிட்ட கேட்கும்போதும் இதுதான் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஸ் கிளாஸ், இந்த மாதிரி இருக்க ஒரு பேஸ் கிளாஸ் இந்த மாதிரி நிறையா கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுச்சுன்னா, ஒரு கிளாஸ் மெனி கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுச்சுன்னா இதை ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் இன் பைத்தன்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இன்னொரு டைம் நான் வந்து தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. மாம் கிட்ட என்ன இருக்குது, பரோட்டா இருக்குது மாம் கிட்ட. இப்போ அது வந்து Sun1க்கும் வேணும், Sun2க்கும் வேணும், Sun3க்கும் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா Sun1குள்ளேயும் மாமை ஸ்டோர் பண்ணுவேன், Sun2குள்ளேயும் மாமை ஸ்டோர் பண்ணுவேன், Sun3குள்ளேயும் மாமை ஸ்டோர் பண்ணுவேன். இப்போது Sun1 வந்து அம்மா கிட்ட போய் எனக்கு பரோட்டா வேணும் அப்படின்னு கேட்டான்னா என்னென்னு பிரிண்ட் ஆகும், இதுக்குள்ளே நான் கொடுத்துருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி Sun2 போய் அம்மா கிட்ட பரோட்டா வேணும்னு கேட்கும்போது இதுக்குள்ளே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வரும், Sun3 கேட்கும்போது இதுக்குள்ளே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த மாதிரி ஒரு பேஸ் கிளாஸ் நிறையா கிளாஸ் இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா இதை தான் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க இன் பைத்தனில். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் அது எல்லாமே இருக்கட்டும். ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போது கிளாஸ், என்னோடய கிளாஸ் நேம் என்னென்னா பிளேஸ் அப்படின்னு வைக்கிறேன், ஏதாவது ஒரு பிளேஸ்.
இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்து அம்மா வந்து தன்னோட பசங்களெல்லாம் கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது என்ன பிளேஸ்னால் ஊட்டி. ஸோ செல்ஃப் கீவேர்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ஊட்டிக்கு கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கூலிங் பிளேஸ், சும்மா கூலிங் பிளேஸ் அப்படின்னு வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறேன். இப்போது சன் 1குள்ளேயும் மாம் சன் 2குள்ளேயும் சன் 3குள்ளேயும் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போது நான் சன் 1குள்ளே மட்டும் என்ன வந்து சன் 1 என்ன சொல்கிறான் அப்படின்னா ஊட்டிக்கு போகணுன்னு சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான்? அம்மா கிட்ட சொல்கிறான், எனக்கு வந்து ஊட்டிக்கு போகணும் அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சன் 1 வந்து ஊட்டிக்கு போகணுன்னு நினைக்கிறதுனால சன் 1குள்ளே மட்டும் நான் பிளேஸ் அப்படிங்கிறத வந்து நான் வந்து போடுறேன். இப்போது நான் ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணால் உங்களுக்கே புரியும். சாரி, ஐ நீட் பரோட்டா ஃபார் டின்னர். இப்போ நான் வந்து ஊட்டிங்கிறது எனக்கு வேணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா S1 டாட் ஊட்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேமையும் நான் கொடுக்குறேன். சாரி, இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது ஐ நீட் பரோட்டா ஃபார் டின்னர் அப்படிங்கிறது S1 ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மாமுக்கு வந்துடுச்சு. அடுத்தது பிளேஸுங்கிறதுக்கு ஊட்டின்னு கொடுத்துருக்கனால அதுக்கு வந்து கூலிங் பிளேஸ்ன்னு வந்துட்டு மறுபடியும் S2 S3யோடது வந்திருக்கு. இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ சன் 1ஓடது மட்டும் வச்சுட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இதுதான் வரும். ரெண்டுமே சேர்ந்து எனக்கு வரும். ஐ நீட் பரோட்டா ஃபார் டின்னருங்கிறது வரும், கூலிங் பிளேஸ் அப்படிங்கிறதும் எனக்கு அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்திருக்கும். ஸோ இப்போ இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இது இன்னொரு தடவை உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து மாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஆல்ரெடி இருக்குது. இங்கே என்ன இருக்குது? மாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போது இன்னொரு கிளாஸ் என்ன க்ரியேட் பண்ணுறோம்? பிளேஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ அடுத்தது கீழே என்னென்ன கிளாஸ் இருக்குது? சன் 1, சன் 2, சன் 3 அப்படிங்கிற கிளாஸ் எல்லாம் இருக்குது. இது என்ன கிளாஸ்? இது வந்து மாம் அப்படிங்கிற கிளாஸ். இது வந்து பிளேஸ்ன்னு வச்சுக்கலாம். சும்மா இது வந்து நம்ம பிளேஸ்ன்னு வச்சுக்கலாம். இது S1, ஐ மீன் இது சன் 1, இது சன் 2, இது சன் 3. இப்போ மாம் கிட்ட இருக்க பரோட்டாவை 3 சன்னுமே ஆக்சஸ் பண்ணிட்டாங்க. இப்போ விஷயம் என்னென்னா இந்த சன் 1க்கு இந்த ஊட்டிக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவன் வந்து ஊட்டியையும் ஆக்சஸ் பண்ணிக்கிறான், அம்மாவையும் ஆக்சஸ் பண்ணிக்கிறான், சன் 1 மட்டும். இப்போது இந்த மாதிரி இருக்க இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை ஆக்சஸ் பண்ணுச்சுன்னா இதை என்னன்னு சொல்லுவோம்? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் டைப் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே இன்ஹெரிட்டன்ஸில் வந்ததுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இன் பைத்தான். இது வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.